ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் கடையல் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது ரொம்ப சிம்பிளும் கூட, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 குட்டி தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். தக்காளி ரொம்பவும் அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஸோ நம்ம ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு குட்டி தக்காளியை நல்லா பழுத்ததாக 4 எடுத்திருக்கேன். இப்போது அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி, அதை ஒன்றும் பாதியுமாக நல்லா அந்த இடிக்கிற கல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இடித்து நான் இதில் சேர்த்திருக்கேன். முழுசாக சேர்த்தும் போது பல்லில் சிக்கிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் ஒன்றும் பாதியுமாக இடித்து சேர்த்திருக்கேன். அதை சேர்த்தும்போது அதனுடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை போட மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ மணத்தை கொடுக்கும் அது இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொடியாக, அதை இது கூட சேர்த்திக்கலாம். பீர்க்கங்காய் முடிஞ்ச அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா கடைஞ்சிருவோம். ஸோ சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது 2 சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா பீர்க்கங்காயிலிருந்து தண்ணி விடவும் ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 400 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக குக் ஆயிடணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சு வரும். அதுக்காக ஒரு 400 மில்லி அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் அதில் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மத்து வச்சு கடைஞ்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்திக்கலாம். பொடியை கட் பண்ண மல்லித்தலை சேர்த்தும் போது நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு சுத்தமாகவே வெங்காயம், பீர்க்கங்காய், தக்காளி இப்படி தனித்தனியாக எதுவுமே தெரியாது. நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சரி, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா அந்த மல்லி சேர்த்துறோம் இல்லையா, அது இந்த பீர்க்கங்காய் கூடயும் தக்காளி கூடயும் சேரும்போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.